நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜனவரி 9 முதல் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது, ராசிநாதன் 5ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். இது ஒன்றே போதுங்க. ராசிநாதன் நல்ல இடத்துல இருந்துட்டார்னு சொன்னாலே கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய, சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரம். நல்ல பண வரவு இருக்கும், பொருள் வரவு இருக்கும், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்க போகிறது. தொழில்துறை மிக சிறந்து விளங்க போகிறது. எப்படின்னா 10 புதன் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது தொழில் பண்ணுறவங்க கடனை உடனே வாங்கி தொழிலில் போட்டு நல்ல ஒரு தொழிலை விரிவாக்கம் செஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். அதே நேரத்தில் அரசு உத்தியோகமோ தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புதுசாக ஃப்ரெஷ்ஷாண்டாக பத்திரிகை துறை, எழுத்துத்துறையில் முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, மீடியா துறைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் ஒன்றும் எந்த மாறுபட்ட கருத்துக்கு இடம் கிடையாது. சிறப்பான ஒரு வாரமாக இந்த ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது வேலைக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது தனியார் துறையாகட்டும், அரசு துறையாகட்டும், எந்த துறைக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த துறை கண்டிப்பாக வெல்லும். இந்த சனி பகவான் யோக பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். மற்றபடி நீங்கள் வீடு வாங்கணுமா, மனம் வாங்கணுமா, சொத்து வாங்கணுமா, உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும். 4ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அப்போது உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு ஒரு உத்வேகம் இருக்கும், கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலமான ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். அதே நேரத்தில் ராகு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதால உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். 10இல் செவ்வாய் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடிய அதாவது உயர் அதிகாரிகள் மற்றும் கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 11ஆம் இடத்தை 11ஆம் இடத்து அதிபதி பார்க்கிறார். அப்போ நல்ல பண வரவு இருக்குது, பொருள் வரவு இருக்குது. 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கும். மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு. 12ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. பாருங்கள், 2ஆம் இடம் குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை. 4ஆம் இடம் பிள்ளைகள் கல்வியில் மேன்மை, அசையா சொத்துக்களால் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு வருமானம். கணவன் மனைவி ஒற்றுமை. சுக்கிரன் சனி இணைவு என்பது மாபெரும் சிறப்பு. கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில், இன்டர்நெட் போன்ற துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக இது அமைகிறது. மற்றபடி 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பார்க்குறார். அப்போ சொத்து வத்துக்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, இல்லை ஃப்ளாட்டு. நீங்கள் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருப்பதால் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதம் எடுத்து பிறகு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குங்க. எது எப்படி இருந்த போதிலும் ராசிநாதன் 5ஆம் இடத்தில் திரிகோணத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகுங்க. மற்றபடி
உத்தியோகம் பார்க்குறவங்க, தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். நல்ல வருமானம் வரும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம். இந்த வாரம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வாரமா இல்லை சொதப்பலாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பான ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது. சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று கூட சொல்லலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.